பொதுவாகவே நம்ம ஒரு வார்த்தையை மட்டும் எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்போங்க. பேய் அடிச்சிருச்சு, அன்டைமில் நான் அந்த காட்டுப்பாதையில் வந்திருக்கக்கூடாது, அன்டைமில் நான் தனியாக அந்த இடத்துல வந்திருக்கக்கூடாது, வேறு யாராச்சும் ஒருத்தவங்க கூட வந்திருக்கணும், அந்த ஏரியாவில் பேய் நடமாட்டம் இருக்குது, அதுதான் என்னை அடிச்சிருச்சு, அதனால் என்னால் 2-3 நாளைக்கு எந்திரிக்கவே முடியலை, போய் மந்திரிச்சிட்டு வந்தேன், தர்காக்கோ இல்லை கோவிலுக்கோ இல்லை சர்ச்சுக்கோ போயிட்டு மந்திரிச்சிட்டு வந்தேன், அதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கே 1 வாரம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கதைகளில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது போக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோட நண்பர்களோ இல்லை உங்களோட உறவினர்களோ சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ரொம்பவே பயங்கரமானதாக இருந்துச்சு. எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் ஷங்கருங்க. ஷங்கர் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்தவர். அவரோட ஊரில் அவருக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஷங்கர் ஒரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பைக் வச்சுருக்கிறாருங்க. எப்பவுமே ஒரு 9 மணிக்கு மேலே நைட்டு வெளியே வரதையே தவிர்த்துருவாங்களாம். ஷங்கர் மட்டும் கிடையாது, அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்ச நாளாகவே ஒரு விஷயத்துக்கு பயந்து இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த ஊரில் ஏகப்பட்ட மோகினிகளும் ஏகப்பட்ட பிசாசுகளும் ஊரை தாண்டி இருக்கிற எல்லைப்பகுதிக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே நிறைய இடங்களில் வலம் வரதாகவும் அதை நிறைய பேர் பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அதனாலேயே இவருக்கு பயம் வருது. இது நாள் வரைக்கும் ஷங்கர் நேரில் பார்த்ததும் இல்லை, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் கிடையாது. இருந்தாலும் கூட இருக்கிறவங்களும் சொந்தக்காரவங்களும் சொல்லும்போது அவருக்கு ஒரு பயம் வரும் இல்லையா. ஊரை தாண்டி வெளியே போகிறவங்க எதனா ஒரு அடி வாங்கிட்டு தான் வருவாங்களாம். கேட்டால் என்னை ஒரு மோகினி அடிச்சிருச்சு, என்னை ஒரு பேய் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். இவங்களோட ஊரோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதாவது இவங்க ஊர்லேருந்து வெளியே வரும்போது வயல்வெளியாக இருக்குமாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறமா முள்ளுச்செடியாக இருக்குமா, லைக் இந்த கருவேலஞ்செடி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முள்ளுச்செடியாக ஒரு லேயர் இருக்குமா. அதை தாண்டி ஒரு 300 மீட்டர் வந்தால் புளிய மரம்லாம் இருக்குமாங்க. இந்த புளிய மரத்தை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒரு 500-600 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ஊர் எல்லாம் இருக்குது. கரெக்டாக அங்கே தான் வீரன் சாமி இருக்கிறாரு. இந்த இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த புளிய மரத்துக்கிட்ட வரும்போதும் அந்த முள்ளுச்செடிக்கிட்ட வரும்போதும் மல்லிகைப்பூ ஸ்மெல் வரதாகவும் அங்கே ஒரு மோகினி இருக்கிறதாகவும் அந்த ஊரால் நம்பப்படுதுங்க. இதனாலேயே அவர் வெளியே வரமாட்டார். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அவர் வெளியே வர்றதுக்கான ஒரு நேரமும் வருதுங்க. அதாவது ஷங்கரோட மாமாவோட பையன் ஒருத்தர் லாரி டிரைவராக இருக்கிறாராங்க. அவர் லாரிக்கு டைம் ஆகிடுச்சு, நான் முன்னாடியே கிளம்பியிருக்கணும், என் வீட்டிலேருந்து என் பையனுக்கு உட முடியல, அதனால் வீட்டிலே இருக்க வேண்டிய நேரம் ஆகிப்போச்சு, என்னை கூட்டு போகிற பையன் முன்னாடியே போயிட்டான், நீங்கள் கொஞ்சம் என்னை ட்ராப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு 9 மணிக்கு கேட்குறாரு. நைட்டு 9:30க்கு லாரி அந்த மெயின் பைபாஸில் நிற்குமாங்க. இப்போது ஷங்கர் ரொம்ப யோசிக்கிறாரு. இருந்தாலும் அந்த பையன் இவங்களோட சொந்தக்கார பையங்கிறனால சரி வாடா போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களோட ஊரை விட்டு வெளியே வரும்போதே ஒரு அம்மன் கோயில் இருக்குமாங்க. அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இவரோட குலசாமி திருநீரை எப்பயுமே இவரோட பாக்கெட்டில் தான் இருக்குமா, அதை எடுத்து இவரோட நெத்தியில் பூசிக்கிறாரு. அவங்க அந்த பையனுக்கும் கூட ஒரு பையனுக்கும் பூசி விட்டுறாரு. அந்த அம்மன் கிட்ட வேண்டிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வரும்போது இவருக்கு ஒன்றுமே தெரிலங்க. அந்த வயல்வெளி ஏரியாவை தாண்டி வராரு. ஊரே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது, பூச்சி சத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்குது. நைட் நேரம் எப்படிங்க இருக்கும் அட்மாஸ்பியர், அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் பின்னாடி உட்காந்துருக்கிற அந்த பையன் பேச்சு கொடுத்துக்கிட்டே வரனால இவருக்கு எதுவுமே தெரியலைங்க. ஒரு வழியாக எல்லா லேயரையும் தாண்டி வீரன் சாமி கோயிலுக்கும் வந்துடுறாங்க. வீரன் சாமியை இவர் வண்டியில் போய்கிட்டே இருக்கும்போதே லைட்டாக அப்படியே கும்பிட்டுட்டு நேராக அந்த பைபாஸுக்கு போயிட்டு அந்த பையனை இறக்கி விட்டுறாருங்க. லாரியும் வந்துடுது, அந்த பையன் ஏறிட்டு இப்போது ரிட்டன் வரும்போது இவர் இந்த ஊர் பாதையில் வரதுக்கு பயப்படுறாரு. ஏன்னா போகும்போது அந்த பையன் கூடயே வந்ததுனால இவருக்கு எதுவுமே தெரியலை. வரும்போதே இவருக்கு பயமாக தான் இருந்திருக்குது. ஏன்னா இந்த சைடு நம்ம ரிட்டன் வந்தோம்னா என்ன ஆகுமோ தெரியலையே, நிறைய பேர் அடிலாம் வாங்கியிருக்கிறாங்க, கீழே விழுந்து ரத்த காயெல்லாம் ஆயிருக்குது, மண்டையெல்லாம் உடஞ்சிருக்குது, கேட்டால் பேய் வந்துச்சு மோகினி வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு பயமே அவர் அந்த ரூட்டில் போக விடலையாங்க. வேறு எதனா ஒரு ரூட்டை பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இருந்தாலும் அந்த ரூட்டுமே ஒரு ஏரியெல்லாம் தாண்டி கம்மாயெல்லாம் தாண்டி ரொம்ப சுற்றி போகணுமா, 2 ஊரை சுற்றி போகணுங்கிற பட்சத்தில் இப்போ இவருக்கு வேறு வழியே இல்லாமல் அதே பாதையிலே தாங்க வந்திருக்கிறாரு. வீரன் சாமி கிட்ட வர வரைக்குமே இவருக்கு எதுவுமே தெரியலை. வீரன் சாமிக்கு முன்னாடி பைக்கை நிப்பாட்டிட்டு அவரை மனசார வேண்டிக்கிட்டு, ஐயா என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீ தான் எனக்கு காவல் காக்கணும், வீடு வரைக்கும் என்னை விட்டுருங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு அங்கேருந்து அவரோட பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது இந்த புளிய மரம் ஒரு லேயர் வரும்னு சொன்னார் இல்லையா, அந்த லேயரை கரெக்டாக தாண்டும் போது, அதாவது அந்த முள்ளுச்செடிக்கும் இந்த புளிய மரத்துக்கும் நடுவில் கரெக்டாக அதுக்கு நடுவில் போயிட்டு இருக்கும்போதே ஊருக்காரங்க சொன்ன மாதிரியே மல்லிகைப்பூ ஸ்மெல் ஹெவியாக அடிச்சிருக்குதுங்க. அந்த ஏரியாவில் யாருமே இல்லை, ஒரு மாதிரி மயான அமைதி, இருட்டாக இருக்குதுங்க. அங்கங்கே ஒரு லைட்டு தான் இருக்குமா அவங்க ஊரில். அந்த அளவுக்கு பராமரிப்புலாம் இருக்காதான் அந்த ஊர் எல்லை பகுதிக்கு போகிற வரைக்கும். நைட் நேரத்துலலாம் லைட்டு 1-2 ஃப்ளிக்கர் ஆகி தான் எரிஞ்சிட்டு இருக்குமா. அது அமானுஷ்யத்தால் எரியுதா இல்லை உண்மையாகவே அது ரிப்பேரில் தான் இருக்காங்கிறது இவருக்கு தெரியாதாங்க. இவர் போயிட்டு இருக்கும்போதே நிறையா லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிச்சிருக்குது. அவங்க சொன்ன மாதிரியே ஊர்க்காரங்க சொன்ன மாதிரியே மல்லிகைப்பூ ஸ்மெல் ஹெவியாக அடிச்சிருக்குதுங்க.
இதுக்கு இடையில இவருக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி எப்படியாச்சும் வேகமாக போயிடலான்னு சொல்லிட்டு இவர் ஸ்பீடெல்லாம் போகலைங்க. எந்த லெவலில் போகிறாரோ அதே லெவலில் தான் பயப்படாமல் போயிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இவருக்கு நிறைய சாமியாருங்க அப்புறம் இந்த பேயால் அஃபெக்ட் ஆனவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களாம். அவங்களாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த பேயை பார்த்து பயப்படக்கூடாது. ஒருவேளை நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா அது நம்மளை என்ன வேணாலும் பண்ணும். இதுதான் நானும் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆரம்ப கட்டத்துலேருந்து கதை கேட்குறவங்களுக்குலாம் தெரியும். அதே மாதிரி தான் அவர் பயப்படாமல், பயத்தையும் வெளியே காட்டாமல், உள்ளுக்குள்ளே பயம் இருக்குது, வெளியே பயத்தை காட்டாமல் பொறுமையாக போயிட்டு இருந்துருக்கிறாருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கரெக்டாக அந்த முள்ளுச்செடி அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் போயிட்டு இருக்கும்போது வண்டிக்கு பின்னாடி வந்து யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்தாங்கன்னா இந்த சஸ்பென்சர் வந்து ஆடும் தெரியுமா. இப்போ நான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க, ஒரு குழந்தை என் மேலே ஷோல்டரில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே குதிச்சாங்கன்னா நமக்கு வண்டி வந்து ஷேக் ஆகுறது தெரியும். ரோட்டில் பள்ளமே கிடையாதான். ஆனால் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்கிறத சங்கரால் உணர முடியுதுங்க. அவரால் நிப்பாட்டவும் முடியலை. அதே நேரத்தில் ஃபோன் போடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஊருக்குள்ளே இருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி அமானுஷங்களை பற்றி தெரிஞ்ச ஒருத்தர் தான். அவருக்கு ஃபோனை போட்டு காதில் வச்சுக்கிட்டே ஒரு சைடு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே போகிறாரு, பயம் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக. அவர்கிட்ட சொல்லவும் முடியலை, என் பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குடா, எனக்கு வந்து ஒரு மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்துச்சுடா, நான் உயிரோட வருவேனா என்னங்கிறது எனக்கு தெரியாதுடாங்கிற மாதிரி இவருக்கு கண்ணுலாம் கலங்குற அளவுக்கு இருக்குது. ஆனால் அவர்கிட்ட வேறு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாருங்க. டோர்னமெண்ட் என்னடா ஆச்சு, இவங்களோட ஊர்லேருந்து இந்த கிரிக்கெட் மேட்ச் விளாடுறது, அந்த மாதிரி வெளியெல்லாம் டோர்னமெண்ட்டுக்கெலாம் போவாங்களாம். அதை பற்றி பேசிக்கிட்டே கொஞ்சம் பயம் தெரியாமல் அப்படியே காட்டிக்கிட்டே போயிட்டே இருந்துருக்கிறாருங்க. பைக்கை முடிஞ்ச அளவுக்கு கவுக்க பார்த்துருக்குதுங்க. பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே லைட்டாக ஆட்டி ஆட்டி விடுறது. யாராச்சும் ஒரு ஃப்ரெண்டு, உங்களோட ஃப்ரெண்டு குடிச்சிட்டு பின்னாடி ஏறினாங்கன்னா உங்களை பைக் எப்படி ஓட்ட விடுவாங்க, அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பாங்களா, அதே மாதிரி தான். இவருக்கு பின்னாடி யாருமே கிடையாது, தனியாக தான் வராரு. இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்க பின்னாடி உட்காந்து ஆட்டிக்கிட்டே வராங்க, குதிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு வழியாக வீரன் சாமியை மனசில் நினச்சிக்கிட்டு நேராக அந்த அம்மன் கோவில் ஒன்று சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மன் கோயிலில் கும்பிட்டுட்டு அங்கே தான் திருநீர் பூசிட்டு இருந்தாருன்னு, அந்த அம்மன் கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறமா தான் பைக்கில் இருக்கிற வெயிட்டும் குறையுது, பின்னாடி யாருமே இல்லைங்கிறதும் இவரால் உணர முடிஞ்சிருக்குதுங்க. இப்போது நேராக வீட்டுக்கு போய் படுத்தவர் தானாங்க. இதை பற்றி யாருக்கிட்டையுமே சொல்லலை. அவங்களோட வீட்டில் இருக்கவங்ககிட்டேயோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ யாருக்கிட்டையுமே சொல்லலையாங்க. இதுதான் சங்கருக்கு நடந்த முதல் அனுபவங்க. ரெண்டாவது அனுபவம், அவர் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கிறாரு. அவர் லவ் பண்ண பொண்ணு வேற ஒரு ஊராங்க. அதாவது இவங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்து ஊர் தானா. ஊர் வழியாகவே, அதாவது இப்போ வந்த பாதை கிடையாது, அவங்களோட ஊருக்கு உள்ள வழியாகவே அந்த பொண்ணோட ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வழி இருக்குதாங்க. மோஸ்ட்லி இந்த ஊர்க்காரங்களும் அந்த ஊர்க்காரங்களும் அதுதான் பயன்படுத்துவாங்களாம். லைக் அந்த ஊருக்கு போகணுன்னா அந்த வேயை யூஸ் பண்ணுவாங்களாம், பைபாஸுக்கு போகணுன்னா தான் இப்போ இவர் யூஸ் பண்ண இந்த வேயை யூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் அவரோட ஆளை பார்க்குறதுக்காக அவர் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறாருங்க. நைட்டு ஒரு 7லேருந்து 7:30 மணி இருக்குமா. போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வரும்போது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி சிரிக்கிற சத்தம் கேட்டிருக்குது. பைக்கில் உட்காந்து இருந்துருக்குறாங்க, யாரோ ஒருத்தவங்க சிரிக்கிற மாதிரி இருந்திருக்குது. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. ஒரு வேளை அன்னைக்கு நம்ம போயிட்டு இருந்தோமே, பின்னாடி யாரோ ஒருத்தவங்க உட்காந்து இந்த மாதிரி இருந்துச்சு, மல்லிகைப்பூ வாசனையே அடிச்சிச்சு, ஊர்க்காரங்கெல்லாம் சொல்கிற மாதிரி மோகினி ஏதோ ஒன்று நம்மளை பின்தொடருதா, நம்ம பைக்கில் தான் அது இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள்லாம் சங்கருக்கு வந்திருக்குதுங்க. இவர் லவ் பண்ணுறாரு இல்லையா, அந்த பொண்ணு வேற ஒரு ஊரில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. லீவுக்கு தான் இங்கே வருவாங்களாம், சாட்டர்டே சண்டேக்கு தான் இங்கே வருவாங்களாம். வியாழக்கிழமை இவரோட அத்தை பையன், இந்த லாரி டிரைவர் இருக்கார் இல்லையா, அவரை போய் இறக்கி விடும்போது இந்த சம்பவம் நடந்திருக்குது, ஃபஸ்ட்டு சம்பவம் நடந்திருக்குது. சனிக்கிழமை அவங்களோட ஆளை பார்க்கறதுக்காக அந்த ஊருக்கு போகிறாரு. அன்னைக்கு நைட்டு இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட, ஊரில் இருக்கிற அந்த அமானுஷம்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட சொல்லும் போது தான் ஒரு விஷயம் இவருக்கு புரிய வருதுங்க. இவர் லவ் பண்ணுற பொண்ணு இருக்காங்க இல்லையா, அதாவது இவர் ஒன் சைடாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு இவரை லவ் பண்ணலை, சும்மா சைட் அடிக்க தான் போவாராம். அப்பப்போ பார்த்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிற மாதிரி போயிட்டு அப்படியே வந்துடுவாராம். அந்த மாதிரியான ஒரு கேங்குங்க. இவரோட ஃப்ரெண்டு சொல்லி தான் இவருக்கு ஒரு விஷயமே தெரியுது. வேற ஒரு ஊரில் காலேஜ் படிக்கிறாங்க இல்லையா, அந்த காலேஜில் ஒரு பையன் இந்த பொண்ணை லவ் பண்ணுறான். யார்? இவர் லவ் பண்ணுற பொண்ணை அந்த பையன், வேற ஒரு பையன் வந்து லவ் பண்ணியிருக்கிறான். அந்த பையன் லவ் பண்ணிவிட்டு லவ் லெட்டர்லாம் கொடுத்து அந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கிறான். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியுமே ரொம்பவே கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு அந்த பையன் அவங்களோட வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வெளியே இந்த மாதிரி பயங்கரமாக கொலுசு சத்தம் கேட்டிருக்குதுங்க. அந்த பையனுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்டிருக்குது. அந்த பையன், அப்பா, அம்மா, இவங்க 3 பேர் தான் அவங்களோட வீட்டில். அப்பா அம்மா ஒரு ரூம்லேயும் பையன் ஒரு ரூம்லேயும் தான் படுத்து தூங்குவாங்களாம். இந்த பையனோட ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தா ஹாலில் அந்த சத்தம் கேட்கல. ஆனால் வெளியே மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்குமாங்க. வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கலாமா, வீட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்களா அந்த விண்டோவை. அந்த விண்டோக்கு வெளியே இருந்து யாரோ ஒருத்தவங்க சிரிச்சுக்கிட்டே சலங்க சத்தம்லாம் பயங்கரமாக கேட்டிருக்குதுங்க. இந்த சத்தத்தை கேட்டு இந்த பையன் இவனை அறியாமலே கதவை ஓப்பன் பண்ணி வெளியவும் போயிருக்கிறான்.
அந்த பையன் கத்துன கத்துல அவங்களோட அப்பா அம்மா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்து பார்க்கும்போது அந்த பையனோட ஆக்டிவிட்டிஸே ரொம்ப ஒரு மாதிரி வினோதமாக இருந்திருக்குதுங்க. ஒரு மாதிரி கத்திக்கிட்டு முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு அவன் பேசுறது ஒரு மாதிரி லேடிஸ் குரல் கலந்த ஒரு மென்ஸ் குரல் மாதிரி கேட்டிருக்குதுங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா பயந்துட்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சாமியார்கிட்ட கூட்டு போயிட்டு அந்த பையனுக்கு பேய் ஓட்டி இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த பையனே அவனோட வாயால் சொல்கிறான், அவனோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மா சொல்லுது, என்னோட தங்கச்சியை இவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான், என் தங்கச்சிக்கு விருப்பமே இல்லைன்னு சொன்னாலும் இவன் வந்து பின்னாடியே வந்து அவளை அழுக வைக்கிறான், என் தங்கச்சியை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை துன்புறுத்துகிற யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், அவளுக்கு விருப்பம் இல்லாத செயலை யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அதை நான் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட உடம்புக்குள்ளேருந்து ஒரு பொண்ணோட ஆத்மா பேசியிருக்குதுங்க. அது வேற யாரும் இல்லை, சங்கர் லவ் பண்ணுறாரு இல்லையா, அந்த பொண்ணை தான் அந்த பையனும் லவ் பண்ணான். அந்த பொண்ணுக்கு ஒரு அக்கா இருந்திருக்கிறாங்க. அந்த அக்கா லவ் ஃபெயிலியரா இல்லை என்ன காரணங்கிறது இவருக்கு தெரியாதாங்க. ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த பொண்ணு கிணத்துல குதித்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறமா அந்த ஏரியா சைடு போகிறவங்க வரவங்களாம் எந்த கிணத்துல அந்த பொண்ணு விழுந்து இறந்துச்சோ அந்த கிணத்துக்கு மேலே தான் அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்கதாகவும், அன்டைமில் அந்த கிணத்தை சுற்றியுமே ஒரு மாதிரி கொலுசு சத்தம் கேட்குற மாதிரியும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்திருக்கிறாங்க. இது எல்லாமே கட்டுக்கதையாக தாங்க பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க அந்த ஊருக்காரங்க. ஆனால் அந்த பையன், இந்த பொண்ணை லவ் பண்ண அந்த பையன், காலேஜ் பையனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஊர்க்காரங்கள்லேருந்து இந்த ஊர்க்காரங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. சங்கருக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு அக்கா இருக்கிறதும் தெரியாதான், அந்த அக்கா இறந்துட்டாங்கிறதும் தெரியாதான், அந்த அக்கா பேயா சுற்றுறாங்கிறதும் தெரியாதாங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அந்த பொண்ணு பக்கத்துலேயே அவர் போகிறது இல்லையாங்க. அந்த பொண்ணு பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டாராம். சங்கரை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட அக்காவோட ஆத்மா தான் இவரையும் விரட்டுதோ அப்படி ஒரு பயம் இவருக்குள்ளே வந்து அதுக்கப்புறமா அந்த பொண்ணு பக்கமே போகிறது இல்லையாங்க. இதுக்கப்புறமா இன்னொரு நாள் வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்க சங்கருக்கு. போயிட்டு ரிட்டன் அவரோட ஃப்ரெண்டு கூடயே இவர் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாரு. லைக் இவர் ஒரு பைக்கில் வராரு, அவரோட ஃப்ரெண்டு ஒரு பைக்கில் வராரு. வாய் வரைக்கும் வருதாங்க சொல்கிறதுக்கு, டேய் இந்த பக்கம் போவேனாண்டா, நம்ம வேணால் ஊரை சுற்றி வேணால் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லைடா பைக்கிலையுமே அந்த அளவுக்கு பெட்ரோல்லாம் இல்லை, நம்ம 2 பேரும் இந்த பக்கமே போயிடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த ஊரை விடுங்க, இதுக்கு அடுத்து ஒரு ஊர் இருக்குதாங்க. அந்த ஊரில் ஒரு ரெட்டேரின்னு சொல்லுவாங்களாம். இந்த பக்கமும் ஏறி இருக்குமா, இந்த பக்கமும் ஏறி இருக்குமா, அதை கடந்து தான் ஒத்தையடி பாதையில் இவங்க வரணுமா. அப்படி இவங்க அந்த பாதையில் வரும்போது ஒரு புளிய மரம் இருக்குமாங்க. அந்த புளிய மரத்தில் ஏகப்பட்ட பேர் தூக்கில் தொங்குனதாகவும் அவங்களோட ஆத்மா எல்லாமே அந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்கதாகவும் அவரோட ஃப்ரெண்டே சொல்கிறாரு சங்கர்கிட்ட. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவருக்கு பயம் வருது. டேய் நான் சும்மாவே அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கே பயந்து தான் வருவேன், இந்த ஏரியா வரும்போதே ஏன்டா சும்மா இல்லாமல் எதையாவது சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன தான் சொன்னாலும் இவருக்கு ஒரு க்யூரியாசிட்டி வருதுங்க. இந்த புளிய மரத்தில் இந்த பேயெலாம் எப்படி தொங்கும், தூக்கில் தொங்குனவங்களாம் தொங்குவாங்களாங்கிற ஒரு க்யூரியாசிட்டியும் வந்திருக்குது. இருந்தாலும் அதை தாண்டின ஒரு பயம் இருக்குது, ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. இப்போ இவங்க 2 பேருமே பைக் எடுத்துகிட்டு அவங்களோட ஊர்லேருந்து வேறு ஒரு ஊர்லேருந்து வரும்போது அவர் சொன்ன அந்த ரெட்டேரி வருது. அது பக்கத்துலேயே ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த கரெக்டாக அந்த ரோடு முடிகிற இடத்துல ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்தில் நிறையா பேர், கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேர் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இவர் கண்ணுக்கு நல்லாவே தெரியுதாங்க. அது கருப்பு புகை மாதிரியோ இல்லை வெள்ளை புகை மாதிரியோலாம் கிடையாது. மனுஷங்க நாக்குலாம் தொங்கி போய் கண்ணுலாம் ஒரு மாதிரி பிதுங்கி ரொம்ப பார்க்குறதுக்கே கொடூரமாக அப்படியே தொங்கி, அந்த தொங்கிட்டு இருக்கிற அந்த கண்ணு பைக்கில் வராங்கன்னா, இப்போ இங்கிட்டு வராங்கன்னா, இங்கேருந்து வராங்கன்னா இப்படியே திரும்பி பார்த்தா எப்படிங்க இருக்கும். இப்போ இந்த கதையை கேட்டுக்கிட்டே ஹெட்செட்டில் கேட்டுக்கிட்டே நீங்கள் ஒரு பைக் ரைடராக இருந்தீங்கன்னா பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒத்தையடி பாதையில் இப்போ போயிட்டுருக்கீங்க, 2 சைடும் டார்க்கான பிளேஸ் இருக்குது, ஒரே ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்தில் இப்படி ஒரு விஷுவலை பார்த்தா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும். அதே மாதிரி தாங்க அவருக்கு இருந்திருக்குது சங்கருக்கு. இருந்தாலும் அதை அவர் கண்டுக்கவே இல்லை. மனசில் அவ்வளோ பயம், விட்டா அழுதுருப்பாராம், கண்ணுலாம் கலங்கிருச்சான். இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் நேராக ரோட்டை மட்டும் பார்த்து ஓட்டிக்கிட்டே வராரு. இவரோட ஃப்ரெண்டை பார்க்குறாரு, அவரும் நேராக ரோட்டை பார்த்துக்கிட்டே வராரு. எங்கே இவர் எதனா ஒன்று சொல்லி அவர் ஃப்ரெண்டு அங்கேயே பயத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருன்னா இவரும் நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமே. அப்படி அந்த பேய்ங்க எல்லாருமே ஓடி வந்து இவங்களை எதனா பண்ணிருச்சுன்னா அதுக்கு பயந்துக்கிட்டே எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த கடந்து வந்துடுறாருங்க. அந்த இடத்த கடந்து வந்ததுக்கப்புறமா பைபாஸை தாண்டி இந்த பக்கம் வரும்போது இவங்களோட வீரன்சாமி கோயில், இந்த வீரன்சாமி கோயிலில் நேராக போய் வண்டியை நிப்பாட்டிட்டு நேராக போய் விழுந்துட்டாராங்க. கீழே காலில் விழுந்துட்டாராம். வீரன்சாமிக்கிட்ட காலில் விழுந்து இந்த திருநீர்லாம் எடுத்து பூசிட்டு இவரோட ஃப்ரெண்டுக்கும் பூசி விட்டுட்டு அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு மறுபடியும் போகிறாங்க. இப்போது அவர் முதல்ல வந்தார் இல்லையா, அந்த ரூட்டில் போகணும். 2 பேருமே தான் போகிறாங்க. 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது மல்லிகைப்பூ வாசனை ஹெவியாக அடிச்சிருக்குதுங்க. அது போக மறுபடியும் இவரோட வண்டிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல். வண்டியை கவுக்குதான், ஒரு மாதிரி வண்டி ஆடிக்கிட்டே வருதான். முதல்ல என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாமே இப்பயும் நடக்குதுங்க. அது போக
இவருக்கு விஷுவலாக ஒரு பொண்ணோட உருவமும் தெரிஞ்சிருக்குது. ஒரு கருப்பு கலரில் புகை மாதிரியான உருவமாங்க. அது நின்றுட்டு இருக்குதான். இவர் இப்போ கடந்து வராருன்னா, ஒரு பாதையில் நிற்கிதுன்னா அந்த இடத்த கடந்து நேராக பார்த்துக்கிட்டே வர்றாருன்னா மறுபடியும் பார்த்தாருன்னா அந்த இடத்துல நிற்குமா. இப்படியே நிறைய அமானுஷங்களை கடந்து ஒரு வழியாக வண்டியை நிப்பாட்டாமல் அந்த அம்மன் கோயில்கிட்ட வந்துடுறாங்க. அதாவது ஊருக்குள்ளே வந்துடுறாங்க. இந்த அம்மன் கோயில்கிட்ட வந்ததுக்கப்புறமா தான் இவரோட ஃப்ரெண்டுக்கிட்டேயே சொல்கிறாரு, டேய் இனிமேல் நான் வெளியவே வரமாட்டேன்டா, எங்கே நான் சொன்னால் நீ எதனா நினச்சிப்பியோ, நீ அங்கேயே வண்டியை நிப்பாட்டிட்டு இல்லை பயந்து அங்கேயே ஃபிக்ஸ் வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்லாமே வந்தேன்டா அப்படின்னு சொல்லும்போது சங்கரோட ஃப்ரெண்டும் சொல்கிறாராங்க அழுதுகிட்டே, டேய் நான் உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன்டா, எங்கே நீ ஆல்ரெடி பயப்படுற, உங்ககிட்ட சொன்னால் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தாலும் விழுந்துருவேன், அப்புறம் உன்னைய பார்த்துக்கிறதுக்கு நானும் நிற்கணும், எதனா ஒன்று ஆயிருமோன்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான்டா நினச்சேன், என்னோட கண்ணுக்கும் தான்டா தெரிஞ்சிச்சு, நீ பார்த்த எல்லா விஷுவலையுமே நானும் தான்டா பார்த்தேன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இதை கேட்டதுமே இவருக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி விடன்னு வந்திருக்குதுங்க. நேராக 2 பேருமே அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு குலசாமி திருநீரை பூசிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாங்களாம். இந்த இன்சிடெண்ட் தான் இவங்களோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட்டாங்க. ஆனால் இதை பீட் பண்ணுற விதமாக ஒரு நாள் நைட்டு வெளியூருக்கு போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது இவர் மட்டும்தான், சங்கர் மட்டும்தான் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அந்த வீரன்சாமி கோயிலை தாண்டி வந்துட்டு இருக்கும்போதே இவருக்கு பின்னாடி அகைன் ஒரு உருவம் ஏறி உட்கார்ந்துருக்குது. மல்லிகைப்பூ ஸ்மெல் வந்துருக்குது. இந்த தடவை ஒரு மாதிரி வண்டியை ஆட்டி ஆட்டி கவுத்துருச்சாங்க. இந்த முள்ளுக்காடு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, கருவேலங்காடுலாம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அந்த கருவேலங்காட்டுக்குள்ளே வண்டி கவுந்துருது. வண்டி கவுந்ததுக்கப்புறமா யாரோ ஒரு 2-3 பேர் சேர்ந்து வேகமாக ஓடி வந்து அடின்னு அடிக்கிறாங்களாங்க. யார்? சங்கரை. ஆனால் பார்த்தா விஷுவலாக யாருமே இல்லையா, ஏதோ புகை மாதிரி தான் இருக்குதான். இந்த பொருளெல்லாம் எரிச்சு போட்டாங்கன்னா கருப்பு கலரில் புகைலாம் போகும் இல்லையா, இந்த பாம்பு மத்தாப்பு கொளுத்துனா அதுலேருந்து கருப்பு கலரில் புகை வரும் இல்லையா, அந்த மாதிரி புகை பார்க்குற இடத்துலலாம் ஸ்ப்ரெட் ஆகி ஃபுல்லாக அந்த புகைக்கு நடுவில் இவர் உட்கார்ந்த மாதிரிலாம் இல்லை. அப்படி இருந்தால் உண்மையாகவே எவனோ ஒருத்தன் அடிச்சிருக்கிறான்னு தான் அர்த்தம். ஆனால் இவர் பார்த்தது தனித்தனி உருவம், தனித்தனியாக ஒரு ஆள் ஹைட்டுக்கு புகையாக கிளம்பி நிற்கிதான். ஒரு 3 புகை சேர்ந்து இவரை வெளுத்து வாங்கியிருக்குதுங்க. அடின்னு அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சிருச்சான். இவர் இந்த அளவுக்கு லைஃப்பில் அடி வாங்கினதே கிடையாதாங்க யாருக்கிட்டையுமே. அடின்னு அடித்து செத்துருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமானுஷ்யமான குரலில் இவர் காதுகிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி உருமுதான். இந்த மாதிரி ஒரு சத்தம்லாம் கேட்டிருக்குதுங்க. சங்கரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், இன்னைக்கு நைட்டு நம்ம தாண்ட மாட்டோம், இதோட நம்மளோட ஆயுஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த நேரம் அவரோட மனசில் அவரோட குலதெய்வத்தை நினச்சிருக்கிறாரு. அவங்களோட அம்மா, அதாவது அந்த குலதெய்வ அம்மாவை அவர் அம்மான்னு தான் கூப்பிடுவாராம். அவங்க அம்மாவை நினச்சதுக்கப்புறமா அந்த புகைங்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நகண்டு போயிருச்சாங்க. இவரை யாருமே அடிக்கலை. ஆனால் சரியான பெயினாங்க, உடம்பெல்லாம் எந்திரிச்சு கூட நிற்க முடியாத அளவுக்கு ஹெவியாக இவருக்கு அங்கங்கே ரத்தம்லாம் வருதான் அடித்து. எந்திரிக்கவே முடியலையா. கல்லை கொண்டியோ இல்லை எதனா ஒரு கத்தியோ இல்லை எதுவுமே எந்த ஒரு ஆயுதத்தாலையும் யாருமே அடிக்கலை, ஆட்களும் இல்லை. ஆனால் இவரால் எந்திரிக்கவே முடியலை. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, ரத்தமும் வருது. இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குலதெய்வம் வந்ததுக்கப்புறமும் இந்த எல்லா அமானுஷ்யமும் அவரை தாக்கியிருக்குதுங்க. அவரால் அதுலேருந்து வெளியவே வர முடியல. இறந்துட்டோன்னு நினைக்கும் போது பயங்கரமான ஒரு கட்டக்குரலில் ஒரு அரட்டல் சத்தம் கேட்டிருக்குதுங்க. இந்த அரட்டல் சத்தம் கேட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மயான அமைதியாக இருந்திருக்குதுங்க. இவர் கண்முழிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல இவர் சொன்னதை நான் அப்படியே உங்ககிட்ட சொல்கிறேன். வீரன் சாமியும் இவங்களோட குலதெய்வமான அந்த அம்மனும் அப்படியே தத்ரூபமாக நின்றுட்டு இருக்கிறாங்களாங்க இவர் கண்ணுக்கு முன்னாடி. இவரால் என்ன பேசுறதுன்னே தெரியலையா. ஒரு மாதிரி வாயடைச்சு போயிட்டு கையெடுத்து கும்பிட்டு எந்திரிக்கவே முடியாத சூழ்நிலையில் இருந்த சங்கர் இப்போ எந்திரிச்சு நின்னது மட்டும் இல்லாமல் அவங்கள கையெடுத்து கும்பிட்டுட்டு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு. தலையை நிமிந்து பார்த்தா அங்கே அவங்க 2 பேருமே இல்லையா, ஒரே ஒரு வெட்டியா மட்டும் நின்றுட்டு இருந்திருக்கிறாருங்க. அவர் அவங்க ஊரை சேர்ந்த வெட்டியான் தானா. இவருக்கு என்ன இந்நேரத்தில் இங்கே வேலைன்னு சொல்லிட்டு இவருக்கு பயம் வந்திருக்குது. இவர் வெட்டியான் தானா இல்லை வேறு எதனா அமானுஷம் எதனா வந்திருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் தான் கை கொடுத்து, என்னாச்சியா சங்கர், ஏன் எங்கே படுத்து கிடக்க, எந்திரியானே சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவருக்கு வண்டியெல்லாம் எடுத்து விட்டு இவர் வண்டியில் உட்கார வச்சு அனுப்பியிருக்கிறாருங்க. இவரும் தப்பிச்சா பொழைச்சோம் போதுன்னு சொல்லிட்டு முடியாத குறைக்கு முடிஞ்ச அளவுக்கு வண்டியை ஓட்டிக்கிட்டு வேமா வீட்டுக்கு வந்துட்டாராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க வீட்டில் நடந்தது எதையுமே சொல்லலை. கேட்குறாங்க எதனா சண்டை போட்டியா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒரு ஆக்சிடெண்ட்டு, நான் கீழே விழுந்துட்டேன், இந்த முள்ளுச்செடியில் போய் விழுந்ததில் ஃபுல்லாக குத்தி கிழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி சமாளிச்சிட்டாராங்க. அடுத்த நாள் மத்தியானம் அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அந்த வெட்டியானை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. எப்படின்னா அந்த வெட்டியான் தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கும்போது இங்கே என்ன நடந்திருக்குங்கிறத அவரால் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியுங்கிற பட்சத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் நேற்று நைட் அந்த ஏரியாலேயே வரலையே, நான் வீட்டில் படுத்துல தூங்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நீ வேற யாரையோ பார்த்துட்டு என்ன நினச்சிருக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை எப்படி எடுத்துக்கிறதுனே சங்கருக்கு தெரியலையாங்க. வந்தது அவங்களோட குலதெய்வம் வீரன் சாமி தான். ஆனால் வெட்டியானோட உருவத்தில் வந்தது யாருங்கிறது அவருக்கு தெரியாதாங்க. இப்போது
இவங்களோட வீட்டில் போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்லிடுறாருங்க. ஏன்னா நடக்கிறது எல்லாமே அமானுஷ்யமாக இருக்குது, ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே இருக்கிறவங்ககிட்டையும் சொல்கிறாரு. இப்போது சங்கரோட குலதெய்வம் கோயிலுக்கு அவங்களோட வீட்டாளுங்க எல்லாருமே சங்கரை கூட்டு போகிறாங்க. அங்கே ஒரு சாமியார் இருப்பாராம். அந்த பூசாரிக்கு அருள் வந்து வாக்கு சொல்லுவாராம். அது போக நடந்தது எல்லாத்தையுமே சில விஷயங்கள்லாம் புட்டு புட்டு வைப்பாராங்க. அப்படி தான் இவருக்கு நடந்தது எல்லாத்தையுமே அவர் அருள் வந்து சொல்கிறாரு. அது போக வந்தது வீரன் மட்டும் கிடையாது, ஐயனாரும் தான் வந்து உன்னை காப்பாற்றிருக்கிறாரு குலதெய்வத்தோடு சேர்த்து, இல்லைனா உன்னோட உயிர் அங்கேயே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாங்க கோவிலில். அதோட இவர் நைட்டு ஒரு 8-8:30 மேலே அந்த ஊரை தாண்டி வெளியே வந்ததா சரித்திரமே கிடையாதான் இப்போ வரைக்கும். ஆனால் இவர் கூட ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவரால் ஃபீல் பண்ண முடியுதாங்க. முந்தா நேற்று கூட எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. முந்தா நேற்று கூட என்னால் உணர முடிஞ்சிச்சு பிரதர், எனக்கு பக்கத்தில், அதாவது என்னோடய தலகாணிக்கு பக்கத்துலேயே வேறு யாரோ ஒருத்தவங்க படுத்துருக்குறாங்க. இந்த தலகாணியில் அமுங்கி இருக்குது. யாராச்சும் ஒருத்தவங்க படுத்தாங்கன்னா அந்த இடம் அமுங்கும் இல்லையா தலகாணி, அந்த மாதிரி அமுங்கி இருந்திருக்குதுங்க. அப்போது இன்னுமே ஏதோ ஒரு அமானுஷம் என் கூட இருக்குது பிரதர். ஆனால் அதுலேருந்து என்னோடய குலதெய்வமும் வீரன் சாமியும் ஐயனார் தான் என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஸ்டோரியை முடிக்கிறாரு. இது ஒரு சின்ன விஷயந்தான் பிரதர், நான் இன்னும் எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்குது. அது எல்லாமே சொன்னால் பெருசாக போய்கிட்டு இருக்கோம். இதுதான் என்னோடய வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே நடந்த ஒரு அமானுஷம். அதை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்ககிட்ட சொன்னேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். அவர் சொன்ன ஸ்டோரியை நான் என்னோடய ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. Spotifyல டெவில்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இவரோட பேர் சங்கர் கிடையாதுங்க. அவரோட ஒரிஜினல் நேமையும் ஊரோட பேரையும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் புனைப்பெயர்களாகவே சொல்லிட்டேன். அவர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஆடியோ மெசேஜ் தான் போட்டிருக்கிறாரு. அந்த ஆடியோ மெசேஜையுமே யூஸ் பண்ணாதீங்க பிரதர், எனக்கு வந்து கொஞ்சம் பர்சனலாக ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். அதனால தான் என்னால் அவரோட ஆடியோவையும் யூஸ் பண்ண முடியலைங்க. ஆனால் இது அந்த உளுந்தூர்பேட்டைக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க. இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஏன்னா பேய் வந்துச்சு, அது வந்து ஒரு மாதிரி அமானுஷமாக எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஹை ஃபீவர் அடிச்சிச்சு, காலையில் எந்திரிச்சோன்னையும் ஒரு மாதிரி என்னால் அடித்து போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இது நாள் வரைக்கும் ஸ்டோரியில். ஆனால் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட டெவில்ஸ் கிச்சனில் ஒருத்தரை ஒரு 3 பேய்ங்க சேர்ந்து கீழே தள்ளி விட்டு அது அவரை சட்டையை கிழித்து ஒரு மாதிரி ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறத நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கேள்விப்படுறேன். இந்த மாதிரியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி வியப்பாக தாங்க இருக்குது, ஆச்சரியமாக தான் இருக்குது ஒரு மாதிரி. இது எப்படி வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பார்? ஒருவேளை அவர் சொல்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் அவரோட மனப்பக்குவம் எப்படி இருந்திருக்கும், மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? அது எல்லாத்தையும் தாண்டி அவர் அந்த இடத்துலேருந்து உயிரோடு வந்ததுக்கு காரணமே அவர் மேலே வச்ச நம்பிக்கையும் அவரோட குலதெய்வத்துக்கு மேலே வச்ச நம்பிக்கையும் தான், இந்த வீரன் சாமி மேலே வச்ச நம்பிக்கை தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும்போது அந்த இறைபக்தி, அது நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், இல்லை ஹிந்துவாக இருக்கலாம், நம்ம வந்து கடவுள் மேலே இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்கணும். கடவுள் ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வருதுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்பவே ஒரு மாதிரி திகிலாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் வித்தியாசமான ஒரு ஸ்டோரியாகவும் தாங்க இருந்துச்சு எனக்கு. கமெண்ட் செக்ஷனில் பொதுவாகவே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எதனா ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்போம், அந்த நரேஷன்லேயோ இல்லை அந்த கதையிலேயே எதனா ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி கேட்பாங்க. இல்லை நம்மளை பற்றி புகழ்ந்து எதனா ஒரு 4-5 வார்த்தை போடுவாங்க, கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்கும், பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. அதை படித்து உங்ககிட்டையும் சொல்லுவேங்க. ஆனால் இப்போ கடந்த சில மாதமாகவே என்ன ஆகுதுன்னா, இந்த சேனல்லலாம் பர்த்டே விஷஸ் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வச்சு நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்த்டே விஷஸ் சொல்லி கிட்டத்தட்ட நிறையா மெசேஜஸ்லாம் வந்துருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நம்மளோட டீம் வந்து எடுத்து எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ரிஃப்காங்கிற பொண்ணுக்கு May 21 வந்து பர்த்டே ஆங்க. May 21 வந்து பர்த்டே வரப்போகுது. அவங்களுக்கு நம்ம டெவில்ஸ் கிச்சன் சார்பாகவும் இந்த பிரபாகரன் அண்ணன் சார்பாகவும் வாழ்த்துக்கள்மா. துருவாங்கிற பிரதருக்கு May 29 வந்து பர்த்டே வாங்க. ஹாப்பி பர்த்டே துருவா, அதாவது அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே துருவா. அபிஷேக்ங்கிற பிரதருக்கு May 17 வந்து பர்த்டே, அவருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். பிரத்திகா May 10 வந்து அவங்களுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே பிரத்திகா. பூஜாங்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஹாய் பூஜா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அசிங்கிற தம்பி ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர், அவர் வந்து என் மேலே கோவமாக இருக்கிறாராம், மென்ஷன் பண்ணியிருக்கிறார் கமெண்ட்டில். கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே வந்து நான் ஸ்ரீலங்காவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு வந்து மெசேஜ்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன், அதாவது கமெண்ட்லாம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்கள் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்கண்ணா, உங்கள் மேலே நான் கோவத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக ரியாக்ஷன்லாம் பண்ணி போட்டிருந்தாப்புல. சாரி ஹசி,
எல்லாரையுமே வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது நிறைய கமெண்ட்ஸுக்கெலாம் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அவங்க எல்லாருக்குமே சாரி கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டோரிஸ்லேயும் நீங்களே புரிஞ்சு நடந்துக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து ஸ்டோரிஸ்லாம் போடணும், நிறையா எல்லா வேலையும் பார்க்கணுங்கிறதுக்காக என்னால் ரிப்ளை பண்ண முடியலை. அதனால் எல்லாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போயும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்டு அஜாஸுங்கிறவருக்கு May 11th வந்து பர்த்டே வாங்க. ஹாப்பி பர்த்டே அஜாஸ். அண்ட் முகமது ராயன் May 15th வந்து அவருக்கு பர்த்டே. முகமது ராயன் ஹாப்பி பர்த்டேப்பா. தனாங்கிறவங்களுக்கு June 23 வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தனா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தனா. May 19th தனுஷியாவுக்கு பர்த்டே. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. குறிப்பாக ஒரு ஜீவனுக்கு இன்றைக்கி நான் ஹாப்பி பர்த்டே சொல்லியே ஆகணுங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அஞ்சலி பிரபாகரன். ஆமாம், இந்த நேரம் வந்து நாங்கள், அதாவது நீங்கள் இந்த ஸ்டோரி பார்த்துட்ருக்கீங்களா, இந்த நேரம் வந்து நாங்கள் வந்து ரெசார்ட்டில் இருப்போம். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். யோ, என்னையா பிரச்சனை உனக்கு? சின்ன ஸ்டோரி தான், வேலை முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா வந்து அளப்பறையை கொடுக்குறீங்களே. அம்மா பர்த்டே நாளைக்கு அம்மா ரெசார்ட்டுக்கு போகணும். அம்மா பர்த்டேக்கு அம்மா ரெசார்ட்டுக்கு போகணுமா? அப்போ நம்மளாம் போவேணாமா? நம்மளாம் போகணும். அப்புறம் அம்மா மட்டும் போட்டுங்கிற, அம்மா போடுங்கிற, நம்மளும் சேர்ந்துனா சரி, சேர்ந்துனா போகலாம். இப்போ இங்கே என்ன வேலை உனக்கு? கிளம்பு. உனக்கு இந்த ஸ்கூல் இல்லாமல் லீவ்லேயே இருக்கியே, போர் அடிக்கலையா வீட்டிலே இருந்தா? வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது. நாளைக்கு அம்மா ரெசார்ட்டுக்கு போகணும். அம்மா ஒரு பெட்டை, நம்மளும் போவோம். நீ அதுலேயே இருக்க இல்லையா? தூக்கத்தில் இருக்கியா நீ? சரி, என்ன உங்கள் தலைவர் வந்து பதவியேற்பு விழாவில் வந்துட்டு உங்களை பற்றிலாம் பேசினாராமே, நீங்களாம் வந்துட்டு தளபதி பேசினாராமே, நெஞ்சில் குடியிருக்கும் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி செல்லங்களுக்கெல்லாம் தேங்க்யூ, இந்த விஜய் மாமாவோட உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாராமே. அவருக்கு தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ. இப்படியா சொல்லுவாங்க தேங்க்யூன்ட்டு? தேங்க்யூ சிஎம் சார் சொல்லிடு. தேங்க்யூ சிஎம் சார். சரி போங்க, டாட்டா பாய் பாய். டாடா பாய் பாய். அம்மா